ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களோட ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, இந்த செகண்ட் பேபிக்கான ஹாஸ்பிட்டல் பேக் என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், என்னென்ன திங்ஸ் வந்ததில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன்னு சொல்லி தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட் பேபிக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன திங்ஸ், அந்த இருந்த எக்ஸ்பீரியன்ஸோட இந்த பேக்ஸ் என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் தியேட்டருக்காக கொண்டு போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க பேக். இதில் 2 தொப்புள் கிளிப் எடுத்து வச்சுருக்கிறேன். எக்ஸ்ட்ராவாகவும் ஒன்று கொண்டு போகணுன்னாங்க. சம்டைம் இது பிளாஸ்டிக் தானே, அந்த நேரம் உடஞ்சிருச்சுன்னா யூஸ் பண்ண இல்லாதனால எதுக்கும் 2 இல்லாட்டி 3 கிளிப் கொண்டு போக சொல்லி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால், பேபிக்கான வார்ம் சூட், கேப், ஸ்வீட்டர், சாக்ஸ், மிட்டன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு பிறந்தோடனே கப் போடுவாங்க. கட்டாயம் ஒரு நல்ல கப் இருக்கணும். ஸோ அது நான் செட்டாக வாங்கி வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இதில் நப்கின் வச்சுருக்கிறேன். நப்கின் 2 நப்கின் 22 சைஸும் 18x18 சைஸ் அந்த நப்கின். அதாவது பேபி சட்டையும் இதுக்குள்ளே இருக்குது. இது பார்த்திங்கன்னா, நான் லேபரும் பேக்னால் அந்த டெலிவரி கொண்டு போகிற டைம்னால் பிரிக்காமல் வைக்கிறேன். பேபி சட்டையும் 2 வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெனல் ஷீட் 1 வச்சுருக்கிறேன். இந்த பெனல் ஷீட் பார்த்திங்கன்னா, பாபா உடனே இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு சுற்றி தான் தருவாங்க. அதுக்காக நாங்கள் ஒன்று இல்லாட்டி 2 பெனல் ஷீட் இந்த தியேட்டர் இல்லாட்டி லேபர் ரூம் பேக்கில் வைக்கணும். நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு போகிறதா இருந்தால் இதிலே பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு சீத்தையும் பெட் ஜாக்கெட்டை கட்டாயம் கொண்டு போகணும். ஏன்னா லேபர் ரூமில் வச்சு சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. தியேட்டர் நாங்கள் போர்டுக்கோ எங்களை ரூமுக்கோ கொண்டு வந்த பிறகு சேஞ்ச் பண்ணுறனால தியேட்டருக்கு போகிறேன்னா அது தேவைப்படாது. அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த பஞ்சு இது எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். நான் போன முறை கொண்டு போகாமல் கொஞ்சம் சிக்கல் பட்டுட்டேன். இந்த முறை இது நான் பாட்டிலே போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பஞ்சு பாபாவோட கண்ணு க்ளீன் பண்ண, அதாவது அவங்க யூரின் போனால், மோஷன் போனால் க்ளீன் பண்ண, கழுத்துக்கு கீழே காது பக்கத்துலலாம் க்ளீன் பண்ண இந்த பஞ்சு யூஸ் பண்ணணும். இது நாங்கள் போர்டில் இருக்கிறனால இப்படி ஒரு பாட்டிலில் இருந்தால் எங்களுக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இது ஒரு பாட்டிலில் இப்படி போட்டு வச்சுருக்கிறேன். அதுதான் இந்த லேபர் ரூம் பேக் இல்லாமல் வேறு பேபி நப்கின்ஸ் ஒரு செட்டாக ஒரு 20-30 நப்கின் மாதிரி இதில் பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா, நப்கினும் பேபி சட்டை இது 2மே பார்த்திங்கன்னா கழுவி அயன் பண்ணி தான் வச்சுருக்கேன். நாங்கள் ஹாஸ்பிட்டல் பேக்கு கொண்டு போகிறதும் சரி, பாபா கொடுத்துற எந்த புது உடுப்பும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி கொஞ்சம் விட்டு கழுவி வெயிலில் காய விட்டு அயன் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சது தான் இப்படி பேக் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி பேக் பார்த்திங்கன்னா, நான் வீட்டிலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறேன். இது முடியும் போது எங்களுக்கு எடுத்துக்கலாம். எனக்குரிய திங்ஸில் பெட் ஜாக்கெட் ஒரு 4 பெட் ஜாக்கெட்டும் சீத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா, மேலே ஃபுல்லாக கலர் உடுப்பும், லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் சி செக்ஷன்னால் ஒயிட் ட்ரெஸ், ஒயிட் லுங்கியும் பெட் ஜாக்கெட்டும் அயன் பண்ணி கழுவி தான் எல்லாமே இருக்குது. இப்படி தான் எனக்கான உடுப்பு செட்டை செஞ்சு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால், நப்கின் பேபி சட்டை செட் மாதிரியே வார்ம் சூட்ஸ் எல்லாமே ஒரு பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஸ்வீட்டர் செட்ஸ் இருக்குது, ஸ்லீப்பிங் சூட் இருக்குது, மற்றது கேப், சாக்ஸ் எல்லாமே ஒரு செட்டாக வச்சுருக்கிறேன். மற்றது பார்த்திங்கன்னா, ரிசீவிங் பிளாங்கெட்ஸ், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேலே சின்ன ஒரு கேப் மாதிரி இருக்கக்கூடிய ரிசீவிங் பிளாங்கெட்ஸ் ஒரு 2 செட் வச்சுருக்கிறேன். மற்றது பெனல் ட்ரெஸ் வச்சுருக்கேன். இதெல்லாமே இப்படி ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமான விஷயம் பெனல் எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். போன முறை பார்த்திங்கன்னு சொன்னால், நான் கொண்டு போன பெனல் எனக்கு பத்தாமல் கூட வந்துடுச்சு. ஸோ இதில் நான் தேவையான அளவு பெனல் இதே மாதிரி செட் வீட்டிலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட கொண்டு வந்திருக்கேன். இதில் ஒரு 6-7 பெனலும் பேபி டவல் வச்சுருக்கிறேன். மல்பீஸ் மெட்டீரியலில் தைக்கப்பட்ட பேபி டவல் தான் இதில் இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால், 2 டவலும், மிச்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா பெனல் நாங்கள் கொஞ்சம் கூட கொண்டு போகிறது நல்லது. ஒவ்வொரு முறையும் பாபா யூரின் பாஸ் பண்ணும்போதும் மோஷன் போகும்போதும் நாங்கள் பெனலை மாற்ற வேண்டி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்படி ஒரு பேம்பர்ஸ் பக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இது யூஸ் பண்ணலாமான்னு தெரியலை. எதுக்கும் இப்படி ஒரு பேம்பர்ஸ் பக்கெட் கொண்டு வந்துருக்கிறேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறதுக்காக.
இது வந்து பார்த்திங்கன்னா நியூ பார்ன் சைஸ் இந்த ஸ்டிக் பண்ணுற பேம்பர்ஸ். நாங்கள் இப்போ வந்து பேண்ட் வந்து உடுத்து இல்லாது 4 பீஸ் இருக்க நியூ பார்ன் சைஸ் தான் கொண்டு வந்திருக்கிறேன். இல்லாமல் இன்னொரு ரப்பர் ஷீட் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்னா டவல், அண்டர்வேர்ஸ், இந்த மாதிரி ட்ரெஸ் தான். வேறு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட் போனால் வேறு ட்ரெஸ் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது பேக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த நாப்கின் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த ஃபஸ்ட் பேபிக்கு யூஸ் பண்ண நாப்கின்ஸ். ஆதிக்கு அவர் பாய் நல்ல ப்ளூ கலர் நாப்கின்ஸ். இது நான் வந்து ஆதி யூஸ் பண்ணி முடியும் போது எல்லாம் கழுவி அயன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நல்லா புதுசாகவே இருக்குது. இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு பாபா மோஷன் போகும்போது பிளாக்காக க்ரீனாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சில நேரம் எங்களுக்கு வந்து கழுவி எடுக்க இல்லாது வந்து திரும்ப கழுவி யூஸ் பண்ண இல்லாமல் இருக்கும். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப புதுசு இல்லாமல் எங்களுக்கு பழசு இருந்தாலும் யூஸ் ஆகும். நான் வந்து இதில் வந்து ஆதியில் கொஞ்சம் நாப்கின்ஸை தான் வச்சுருக்கேன். ஞாபகத்துக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நாப்கின்ஸை இதை கூட கொண்டு போவேன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கு இந்த தெர்மாமீட்டர் வந்து கட்டாயம் தேவைப்படும். எங்களுக்கும் தேவைப்படும் ஒரு அவசரத்துக்கு. நாங்கள் பக்கத்தில் வச்சுருந்தா நல்லது. ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க எங்களை அடிக்கடி. எங்களுக்கு சீசை பண்ணால் ஃபீவர் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் நாங்களும் வச்சுருக்கணும். வீட்டுக்கு வந்த பிறகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். குழந்தைக்கு 2 மாதம் 4 மாதம் ஊசி போடுவோம்ல, அந்த நேரம் ஃபீவர் பார்க்குறதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மீட்டர் வாங்கி வைங்க கட்டாயம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பாஞ்ச் தன்மையான ஒரு மெட்டீரியல். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ரப்பர் ஷீட் இருக்குது. இது நான் இது மாதிரி யூஸ் பண்ணதில்லை, இந்த முறை வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ இருக்க வெயிலுக்கு வந்து குழந்தைகளுக்கு ரப்பர் ஷீட் விரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது யூஸ் பண்ணி பார்க்கலான்றதுக்காக இந்த ஷீட் வந்து வாங்கியிருக்கிறேன். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கூட நார்மல் ரப்பர் ஷீட்டை விட. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சானிட்டரி ஐட்டமில் இந்த பேட், சானிட்டரி ஐட்டமில் இந்த லூப் பேட் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து இப்போதைக்கு 2 பேக்கெட் நாங்கள் கொண்டு போகணும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 2 விட ரொம்பவே தேவைப்படும். இப்போ சீசை பண்ணியோ எங்களுக்கு இல்லை நார்மல் டெலிவரினாலும் ஒரு 2 நாளைக்கு நாங்கள் இது யூஸ் பண்ணிட்டு பிறகு நாங்கள் நார்மல் பேட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு அண்டர்வேர் சுற்றுறது கொஞ்சம் கஷ்டம்னால இந்த லூப் பேட் தான் யூஸ் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலில் லூப் பேட் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் போகும்போது இந்த லூப் பேட் வாங்கி போகலாம். என்ன பிராண்ட்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நார்மல் பேட்ஸும் இந்த லூப் பேட்ஸும் கட்டாயம் கொண்டு போங்க. நிறைய தேவைப்படும். சில பேருக்கு வந்து 1 மாதம் அளவு கூட அந்த ப்ளீடிங் இருக்குது. அதனால வந்து அந்த பேட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஷ்யூ பேக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். பேப்பர் டிஷ்யூ. இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் எங்களுக்கு சாப்பிட்டு கை துடைக்க ஒரு அவசரத்துக்கு அந்த நேரம் தேவைப்படலாம். பாபாவோட இருக்க போகிறோம் இல்லையா, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான தேவைகள் இருக்குன்னு சில நேரம் எங்களுக்கு க்ளீன் பண்ணிக்க கூட இது தேவைப்படும். ஸோ நான் அந்த டிஷ்யூ கொண்டு போகிறது வந்து நல்லது. இந்த மாதிரி கப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து எனக்கு டீ போட்டு குடிக்கிறதுக்காக. நாங்கள் இப்போ எங்களுக்கு தியேட்டர் எடுத்தாவோ என்னவோ பேபி டெலிவரி பண்ண பிறகு தேத்தனி, பிளெயின் டீ ஏதாவது ஒன்று குடிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு அதை ரெடி பண்ணிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தடுமாறிட்டு நிற்கல தானே. அதனால நான் வீட்டில் இருக்க அந்த சில்வரை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சோப் பெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே சோப் போட்டு வச்சுருக்கிறேன். எனக்கும் பாப்பாவுக்கும் வந்து பேபி சோப் தான் நான் யூஸ் பண்ண எடுத்து வச்சுருக்கேன். சோப்பு பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எந்த விதமான புது சோப்பு வந்து அந்த நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த அலர்ஜிக்கும் எங்களுக்கு வந்துடக்கூடாது. ஸோ நாங்கள் பழமையாக யூஸ் பண்ணுற சோப் பாபாவுக்கும் ஒத்து வர மாதிரியான சோப் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இதை நாங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு தான் கொண்டு போகணும். இப்போ நீங்கள் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகுனீங்கன்னு சொன்னால் ஒரு பேக் கவர் ஏதாவது கொண்டு போனீங்கன்னா நல்லா. ஏன்னா அங்கே வந்து பொதுவான வாஷ்ரூம் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே குறைவாக இருக்கும். சில நேரம் எல்லாம் ஊத்தையாகிரும். ஸோ நீங்கள் ஒரு பேக் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே போட்டு எங்கேயாவது கொழுவி வைக்கிற மாதிரி வைக்கலாம். அதனால சோப் பெட்டி, இந்த ப்ரஷ், மற்றது சீப்பு, இந்த மாதிரியான உங்களுக்கு தேவையான பாட்டா கட்டாயம் கொண்டு போங்க. வேறு சிறப்பு யூஸ் பண்ணாதீங்க.
பாட்டா யூஸ் பண்ணுற அளவில் நல்லது. ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் வார்டுங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாட்டாவோடய வலிக்கு விழக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜிஹெச் போகிறதா இருந்தால் கட்டாயம் பாட்டா கொண்டு போங்க. ஆதி பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் வெட்டி ஷூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் பெரிய பேக்கெட்டில் நார்மலான ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். எங்களுக்கு பாபாவை க்ளீன் பண்ண வெட்டு ஷூ தேவைப்படும். ஆனால் வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சில நேரம் குழந்தைக்கு வந்து வெட்டி ஷூ ஒத்து வராது. அதனால நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு பிராண்டாக பார்த்து வெட்டி ஷூஸ் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா நல்லது. அந்த வீடியோவில் காட்டுங்க, நீங்கள் என்ன எடுத்தீங்க? ஒரு சோப் எடுத்திருக்காரு. ஹாய் சொல்லுங்க. சரியா, அப்போ அம்மா மாட்டேன் சொல்ல மறந்துட்டேன். இந்த பால் வந்து பாபா வாஷ் பண்ணுறதுக்கு உங்களை வாஷ் பண்ணுறதுக்கு கூட தேவைப்படும். மற்றது அது இல்லாமல் சின்ன ஒரு பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து பாபா மோஷன் போனால் அந்த பஞ்சில் நான் காட்டின பஞ்சு அதில் நினச்சி க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பால் வந்து கட்டாயம் தேவைப்படும். அதனால அப்படி ஒரு பால் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுடு தண்ணி போத்தல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு தேவைப்படும். எங்களுக்கு டீ போட்டு குடிக்கவும் சரி, குழந்தைக்கு வாஷ் பண்ண வந்து அந்த நேரம் வெது வெதுப்பான தண்ணி எங்களுக்கு தேவைப்படுறதுனால நாங்கள் 2 சுடு தண்ணி போத்தல் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான சோப், சீப்பு, ரிபன் கொண்டு போகணும். நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் 2 பின்ன சைட் பில்லோ எடுத்து வச்சிருக்கிறேன். இது ரோலர் பில்லோ. இது ஏன்னு சொன்னால் குழந்தைக்கு வந்து இப்போ நாங்கள் சைடில் வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைடுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ரோல் பில்லோ இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மேனேஜ் பண்ணிக்கலாம். குழந்தைக்கே பெட் பார்த்தாம இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோல் பில்லோ சப்போர்ட்க்கு வச்சிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். மாதிரி ஒரு 3 பாட்டில் நான் கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். எங்களுக்கு வந்து இந்த சீனிமா அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில பாட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன். கட்டாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிளினிக் ஃபைல் மறக்காமல் நாங்கள் எடுத்து வைக்கணும். அந்த கிளினிக் ஃபைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ப்ரைவேட்டாக ஸ்கேன் பண்ணியிருந்தோம் அந்த ரிப்போர்ட்ஸ், ஜிஹெச்சில் போன ரிப்போர்ட்ஸ், எங்களோட MOH கிளினிக் கார்டு வந்து நாங்கள் நிச்சயமாக கொண்டு போனோம் அட்மிட் ஆகுறதுக்கு. ஏன்னா அதில் தான் எங்களோட ப்ரெக்னென்சி ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட்ல இருந்தே இருக்கனால, அதாவது எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி பற்றியோ இல்லாட்டி எங்களோட மிஸ்கரேஜ் பற்றியோ ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றியோ எல்லா விஷயங்களும் வந்து அந்த கிளினிக் கார்டில் இருக்கனால அது கொண்டு போகணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்சூரன்ஸ் ஃபார்ம்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா 2-3 முறை அலைகிறத விட எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரேடியா டாக்டர் சைன் எடுக்கிறது. வேற பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த ஃபைலுக்குள்ளே வச்சிருக்கிறேன் பர்த் சர்டிஃபிகேட் செய்யறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன். என்னுடைய ஹஸ்பண்டே பர்த் சர்டிஃபிகேட்ஸ், ஐடென்டி கார்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட்ஸ் கட்டாயம் தேவைப்படும். அதனால நான் அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போட்டு என் ஹாஸ்பிட்டல் பேக்லேயே நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வீடியோ டெலிவரிக்கு போக ரெடியாகி இருக்கிற சகோதரிகளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்தும் எங்களோட சேனலோட இணைந்திருங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.